ஓம் சாந்தி. என்னுடைய பாபா என்ற தலைப்பில் 41 நாட்களுக்காக பட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பட்டியில் இன்று 29வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 9/1/1993. முரளியின் தலைப்பு அவ்யக்த வருடத்தை கொண்டாடுவது என்றால் உண்மையானவராகி நிரூபணம் ப்ரூஃப் தர வேண்டும். இன்று அவ்யக்த தந்தை தன்னுடைய அவ்யக்த மூர்த்தியான குழந்தைகளுடன் சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவ்யக்தம் என்றாலே வியக்த உணர்விலிருந்து விலகி மேலும் அவ்யக்த தந்தைக்கு சமமாக அன்புடையவர்களாக இருப்பது. அனைத்து குழந்தைகளும் முக்கியமாக இந்த வருடத்தில் தந்தைக்கு சமமாக வேண்டும் என்ற லட்சியத்தை வைத்து அவர்கள் சக்திக்கு ஏற்றபடி நன்றாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். லட்சியத்தின் கூடவே லட்சணத்தையும் தாரணை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் முயற்சியினை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். இதுதான் சமமாக ஆவதில் அன்பின் நிரூபணமாகும் என ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அப்படி நிரூபணம் கொடுக்கக்கூடிய குழந்தைகளை தான் உண்மையான குழந்தைகள் என்று சொல்கின்றோம். அப்படி உண்மையான குழந்தைகளை பார்த்து பாப்தாதா குஷி அடைகிறார். மேலும் விசேஷமாக அதிகப்படியான உதவியும் செய்கிறார். எவ்வளவு தைரியம் நிறைந்தவர்களாக ஆகின்றார்களோ அவ்வளவு பல மடங்கு இயல்பாகவே தந்தையின் உதவிக்கு தகுதியானவர்களாகி விடுகிறார்கள். தகுதியான குழந்தைகளின் அடையாளம் என்னவாக இருக்கும்? தந்தையின் களஞ்சியம் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கிறது என்ற மகிமை இருக்குது. அதே போல் உண்மையான குழந்தைகளுக்கு அனைவரின் இதயபூர்வமான அன்பு கலந்த ஆசீர்வாதத்தினால் அனைவரின் சகயோகம் கிடைப்பதனால் அனைத்து பொக்கிஷங்களின் களஞ்சியமும் எப்போதும் நிரம்பி இருக்கின்றது. எந்த ஒரு பொக்கிஷமும் இல்லாதவராக அனுபவம் செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய இதயத்திலிருந்து இல்லை என்பது தந்தையின் களஞ்சியத்தில் அல்லது குழந்தைகளாகிய எங்களுடைய களஞ்சியத்தில் இல்லை என்பதே இல்லை என்ற பாடல் இயல்பாகவே எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கும். அவர்களுடைய பார்வை மூலமாக, உள் உணர்வு மூலமாக, வைப்ரேஷன் மூலமாக, வாய் மூலமாக, நெருக்கத்தில் வருவதன் மூலமாக எப்பொழுதும் நிரம்பியவர் என்று மற்ற ஆத்மாக்களும் அனுபவம் செய்வார்கள். அந்த மாதிரியான குழந்தைகள் எப்பொழுதும் தந்தையின் துணையிலேயே இருக்கின்றார்கள். துணைவனாகவும் அனுபவம் செய்கின்றார்கள். இது இரட்டை அனுபவம் ஆகும். தன்னுடைய மூழ்கிய நிலையில் எப்பொழுதும் துணையாக இருப்பதை அனுபவம் செய்கின்றார்கள். மேலும் சேவையில் எப்பொழுதும் துணைவனின் நிலையை அனுபவம் செய்கின்றார்கள். இந்த இரண்டு அனுபவங்கள் துணைவன் மற்றும் துணை இயல்பாகவே தந்தைக்கு சமமான சாட்சி நிலை, அதாவது விலகி இருப்பவராக அன்பானவராக மாற்றிவிடுகிறது. பிரம்மா பாபாவை பார்த்து இருக்கின்றீர்கள். நீங்களும் தந்தையையும் எப்பொழுதும் இணைந்த ரூபத்தில் அனுபவம் செய்தீர்கள் மற்றும் தந்தையும் அனுபவம் செய்ய வைத்தார். இணைந்த சொரூபத்தை யாரும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி உண்மையான குழந்தைகள் எப்பொழுதும் தன்னை இணைந்த ரூபத்தில் அனுபவம் செய்கின்றார்கள். பிரிப்பதற்கு யாரிடம் சக்தி கிடையாது. சத்யுகத்தில் தேவதைகளுக்கு இயற்கை அடிமையாக இருக்கின்றது. தேவையான நேரத்தில் சகயோகியாக இருக்கின்றது. அதே போல் உண்மையான குழந்தைகளின் உயர்ந்த நிலையின் காரணமாக அனைத்து சக்திகளும் மற்றும் அனைத்து குணங்களும் தேவையான நேரத்தில் எப்பொழுதுமே சகயோகியாக இருக்கின்றன. அனைத்து சக்திகளையும் குணங்களையும் அரசாலும் அதிகாரிகளாக இருக்கின்றார்கள். கூடவே உண்மையான குழந்தைகளின் சேவையின் முக்கியமான ஸ்வரூபம் என்னவாக இருக்கின்றது? எப்படி அனைவரும் வாய்மொழி மூலமாக மற்றும் மனம் மூலமாக சேவை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அதே போல் அவர்களும் சேவை செய்கிறார்கள். ஆனால் அவர்களின் விசேஷமான சேவை என்னவென்றால் எப்பொழுதும் கிடைத்திருக்கும் தந்தையின் ஒவ்வொரு குணம் மற்றும் சக்தியை
மற்ற ஆத்மாக்களுக்கு தானம் செய்வதில்லை. ஆனால் சகயோகம் மற்றும் பிராப்தியை அனுபவம் செய்ய வைப்பதாக இருக்கின்றது. அஞ்ஞானிகளுக்கு தானம் செய்வார்கள் மற்றும் பிராமண ஆத்மாக்களுக்கு சகயோகம் மற்றும் பிராப்தியை அனுபவம் செய்ய வைப்பார்கள். ஏனென்றால் அனைத்தையும் விட மிக உயர்ந்த பெரிய தானம் குணதானம் மற்றும் சக்திகளின் தானம் ஆகும். பலம் இல்லாதவர்களை சக்தி நிறைந்தவர்கள் ஆக்குவதுதான் உயர்ந்த தானம் சகயோகமாகும். அப்படி அந்த மாதிரி சகயோகம் கொடுக்க தெரியுமா? அல்லது இப்பொழுது எடுக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? இதுவரை எடுப்பவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது வள்ளலின் குழந்தைகள் கொடுப்பவர்களாக மாறி இருக்கிறீர்களா? அல்லது சில நேரம் எடுக்கின்றீர்களா மற்றும் சில நேரம் கொடுக்கின்றீர்களா? அந்த மாதிரி இருக்கிறதா? கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் எடுப்பது இயற்கையாகவே முடிந்துவிடும். ஏனென்றால் தந்தை அனைவருக்கும் அனைத்தையும் கொடுத்து விட்டார். எதையும் தன்னிடம் வைத்துக் கொள்ளவில்லை. அனைத்தையும் கொடுத்து விட்டார். எடுப்பவர்களுக்கும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கும் காரியத்தில் ஈடுபடுத்துவதற்கும் தெரியவில்லை. எவ்வளவு கொடுத்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு நிரம்பிய நிலையில் அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். அந்த மாதிரி உண்மையானவர்கள் தானே நீங்கள். உண்மையானவர் என்ற வரிசையில் இருக்கின்றீர்களா? அல்லது உண்மையாக ஆக வேண்டும் என்ற வரிசையில் இருக்கின்றீர்களா? எப்படி குடும்பத்தில் தாய் தந்தை குழந்தைகளை தன்னுடைய கைகளில் ஆட வைத்துக் கொண்டே இருப்பார்கள். அதாவது எப்பொழுதும் குஷியாக வைத்திருப்பார்கள். ஊக்கம் உற்சாகத்தில் வைத்திருப்பார்கள். அந்த மாதிரி உண்மையான குழந்தைகள் எப்பொழுதும் அனைவரையும் ஊக்கம் உற்சாகத்தில் ஆட வைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஏறும் கலையில் பறக்க வைத்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த வருடத்தை அவ்யக்த வருடமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். அவ்யக்த வருடம் என்றால் தந்தைக்கு உண்மையானவராகி நிரூபணம் கொடுக்கக்கூடியவராக ஆவதாகும். அந்த மாதிரி நிரூபணம் ப்ரூஃப் கொடுப்பது என்றால் கொண்டாடுவதாகும். அவ்யக்தத்தின் அர்த்தமே வியக்த உணர்வு மற்றும் பாவனையிலிருந்து விலகி இருப்பது. வாழ்க்கையில் ஏறும் கலை மற்றும் இறங்கும் கலையின் ஆதாரம் இரண்டே விஷயங்கள் தான். ஒன்று பாவனை மற்றும் பாவம் உணர்வு. ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்திற்காக அல்லது காரியம் செய்பவருக்காக உயர்ந்த பாவனை உள்ளது என்றால் பாவனையின் பலனும் உயர்ந்ததாக உடனே பிராப்தி ஆகிறது. ஒன்று அனைவருக்காகவும் நன்மை பயக்கும் பாவனை. இரண்டாவது, யார் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் எப்பொழுதும் அன்பு மற்றும் உதவி கொடுக்கும் பாவனை. மூன்றாவது, எப்பொழுதும் தைரியம் மற்றும் உற்சாகத்தை அதிகரிக்கும் பாவனை. நான்காவது, யார் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் எப்பொழுதும் தன்னுடையவர் என்ற பாவனை. மேலும் ஐந்தாவது, இவை அனைத்திற்கும் அஸ்திவாரமாக ஆத்மஸ்வரூபத்தின் பாவனை. இதைதான் நல்ல பாவனை மற்றும் நேர்மையான பாவனைகள் என்று கூறப்படும். அப்படி அவ்வியக்தமாவது என்றால் இந்த அனைத்து நல்ல பாவனைகளையும் வைப்பதாகும். ஒருவேளை இந்த நட்பாவனைகள் விபரீதமாகி விடுகிறது என்றால் அப்பொழுதுதான் வியக்த உணர்வு தன் பக்கம் விழுக்கின்றது. வியக்த உணர்வின் அர்த்தமே இந்த 5 விஷயங்களின் எதிர்மறை விபரீத நிலையில் நிலைத்திருப்பதாகும். இதனுடைய விபரீதங்களை சுயம் நீங்களே தெரிந்துள்ளீர்கள். வர்ணனை செய்வதற்கு அவசியம் இல்லை. எப்பொழுது பாவனை விபரீதமாகி விடுகிறது அப்பொழுது அவ்வியக்த நிலையில் நிலைத்திருக்க முடியாது. மாயா வருவதற்கான முக்கியமான வாசல் இதுதான். எந்த ஒரு தடையையும் சோதித்து பாருங்கள். அதனுடைய மூல காரணம் அன்பிற்கு பதிலாக விபரீத பாவனைகள் தான் ஆகும். பாவனை முதலில் எண்ணம் ரூபத்தில் இருக்கின்றது, பின்பு வார்த்தையில் வருகிறது, அடுத்தது செயலில் வருகிறது. எப்படி பாவனை உள்ளதோ அதே போல் மனிதர்களின் ஒவ்வொரு நடத்தை மற்றும் வார்த்தை அதே உணர்வோடுதான் பார்ப்பார்கள், கேட்பார்கள், சம்பந்தத்தில் வருவார்கள். பாவனை மூலமாக உணர்வுகளும் மாறிவிடுகிறது. ஒருவேளை எந்த ஒரு ஆத்மா மேலும் ஏதோ ஒரு நேரத்தில் பொறாமையின் பாவனை வைத்திருக்கின்றார் என்றால் தன்னுடையவர் என்ற பாவனை கிடையாது. அதனால் அந்த நபரின் ஒவ்வொரு நடத்தை ஒவ்வொரு வார்த்தையிலும் தவறான அபிப்பிராயம்தான் அனுபவம் ஆகின்றது. அவர் நல்லதே செய்வார், ஆனால் உங்களுடைய பாவனை நல்லதாக இல்லாத காரணத்தினால் ஒவ்வொரு நடத்தை மற்றும் வார்த்தை மூலமாக உங்களுக்கு தீய உணர்வுகள் தான் தென்படும். அப்படி பாவனை உணர்வுகளை மாற்றக்கூடியது.
எனவே ஒவ்வொரு ஆத்மாவிற்காக சுப பாவனை மற்றும் நல்லுணர்வுகள் இருக்கின்றதா என சோதனை செய்யுங்கள். உணர்வை புரிந்து கொள்வதில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுவதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாக புரிந்து கொள்வது மாயா வருவதற்கான வாசலாகி விடுகிறது. அவ்வியக்த நிலையை உருவாக்குவதற்காக முக்கியமாக தன்னுடைய பாவனை மற்றும் உணர்வுகளை சோதனை செய்தீர்கள் என்றால் சுலபமாக அவ்வியக்த நிலையில் விசேஷமாக அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். அநேக குழந்தைகள் அசுத்த பாவனை மற்றும் அசுத்த உணர்வுகளிலிருந்து விலகி இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று நல்ல உணர்வு மற்றும் நல்ல பாவனை, இன்னொன்று வீணான உணர்வு மற்றும் பாவனை, மூன்றாவது சாதாரண பாவனை மற்றும் உணர்வு. ஏனென்றால் பிராமணன் என்றாலே சேவை உணர்வு. அப்படி சாதாரண பாவனை மற்றும் சாதாரண உணர்வு நஷ்டம் ஏற்படுத்துவதில்லை. பிராமண வாழ்க்கையின் கடமையாக இருக்கும் சுப பாவனை மூலமாக சேவை உணர்வு என்பது ஏற்பட முடியாது. பிராமண வாழ்க்கையில் சேவையின் பலனாக சேமிப்பாவதற்கான விசேஷ வரதானம் உள்ளது இல்லையா? அதை அனுபவம் செய்ய முடியாது. எனவே சாதாரண பாவனை மற்றும் உணர்வை உயர்ந்த பாவனை மற்றும் உயர்ந்த உணர்வில் மாற்றம் செய்யுங்கள். சோதனை செய்தீர்கள் என்றால் மாற்றம் செய்வீர்கள். தனக்குள் மாற்றத்தை கொண்டு வருவீர்கள். மேலும் தந்தைக்கு சமமாக அவ்வியக்த பரிஸ்தாவாக சுலபமாக ஆகிவிடுவீர்கள். அவ்வியக்த வருடத்தை எப்படி கொண்டாடுவது என்று புரிந்து கொண்டீர்களா? சுபபாவனை மன சேவைக்கான மிக உயர்ந்த சாதனமாகும். மேலும் உயர்ந்த உணர்வு, உறவு, நெருக்கத்தில் அனைவரின் அன்பிற்குரியவர்களாக ஆவதற்காக சுலபமான சாதனமாகும். யார் எப்பொழுதும் ஒவ்வொருவருக்காக உயர்ந்த உணர்வை வைத்திருக்கின்றாரோ அவர்தான் மாலையின் அருகாமையில் உள்ள மணியாக முடியும். ஏனென்றால் மாலை உறவு, நெருக்கத்தின் அருகாமையில் மற்றும் உயர்ந்த தன்மையின் அடையாளமாக இருக்கின்றது. யார் எந்த உணர்வோடு பேசினாலும் மற்றும் நடந்து கொள்ளாலும் நீங்கள் எப்பொழுதும் ஒவ்வொருவருக்காகவும் உயர்ந்த உணர்வுகள், நல் உணர்வுகளை வைத்துக் கொள்ளுங்கள். யார் இதில் வெற்றி அடைகிறார்களோ அவர்தான் மாலையில் வருவதற்கு அதிகாரி ஆகிறார். சேவை களத்தில் சொற்பொழிவு ஆற்ற முடியாவிட்டாலும், திட்டம் வகுக்க முடியாவிட்டாலும், ஒவ்வொருவரிடமும் உறவு நெருக்கத்தில் நல்லுணர்வை வைக்க முடிகிறது என்றால் இந்த நல்லுணர்வு சூக்ஷ்ம சேவை உணர்வில் சேமிப்பாகிவிடும். அந்த மாதிரி நல்லுணர்வு வைத்திருப்பவர் எப்பொழுதும் அனைவருக்கும் சுகம் கொடுப்பார், சுகத்தை எடுத்துக் கொள்வார். அதுவும் இப்படி சேவைதான். மேலும் இந்த சேவை உணர்வு முன்னுக்கு எடுத்து செல்வதற்கு அதிகாரி ஆக்கிவிடும். முன்னால போறதுக்கு அதிகாரியாக மாற்றிவிடுது. எனவே மாலையின் மணியாக ஆகிவிடுவார். புரிந்ததா? எனக்கு சொற்பொழிவு ஆற்றுவதற்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை, பெரிய பெரிய சேவையின் வாய்ப்பு கிடைப்பதில்லை என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். இந்த சேவை உணர்வில் பொன்னான வாய்ப்பை எடுத்துக்கொள்ளும் வரிசையில் வந்து விடுவீர்கள். விசேஷ ஆத்மா ஆகி விடுவீர்கள். எனவே இந்த வருடத்தில் சுப பாவனை மற்றும் உயர்ந்த உணர்வு இவற்றை கடைபிடிப்பதற்காக விசேஷ கவனம் வைக்க வேண்டும். அசுத்த உணர்வு மற்றும் அசுத்த பாவனையையும் தன்னுடைய நல் உணர்வு மற்றும் நல்ல பாவனை மூலமாக மாற்ற முடியும். ரோஜா மலர் துர்நாற்றம் உள்ள உரத்திலிருந்து நறுமணத்தை எடுத்து நறுமணமிக்க ரோஜா மலராக முடிகிறது என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். அப்படியானால் உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள் தீய வீணான சாதாரண பாவனை மற்றும் உணர்வை உயர்ந்ததாக மாற்ற முடியாதா? அல்லது என்ன செய்வது? இவரிடம் இருப்பதே தீய பாவனை. எனக்காக இவருடைய உணர்வே மிகவும் மோசமானது, நான் என்ன செய்வது என்று அப்படி கூற மாட்டீர்கள் தானே? உலகத்தை மாற்றுபவர் என்பதுதான் உங்களுடைய பட்டம் இல்லையா? எப்பொழுது இயற்கையையும் கீழான நிலையில இருந்து உயர்வான நிலைக்கு மாற்ற முடியும் என்றால் ஆத்மாக்கள் உணர்வுகள் மற்றும் பாவனையை மாற்றக்கூடியவராக ஆக முடியாதா என்ன? அப்படி இந்த லட்சியம்தான் தந்தைக்கு சமமாக அவ்வியக்த பரிஸ்தா ஆவதின் லட்சணத்தை சுலபமாக இயல்பாகவும் கொண்டு வரும். அவ்வியக்த வருடத்தை கொண்டாடுவது எப்படி என புரிந்ததா? கொண்டாடுவது என்றால் ஆவது. இதுதான் பிராமணர்களின் பாஷையின் சித்தாந்தமாகும். ஆக வேண்டும் இல்லையா? அல்லது கொண்டாட மட்டும் வேண்டுமா? பிராமணர்களின் நிகழ்காலத்தில் இந்த முயற்சிக்கான விசேஷ
அவசியம் உள்ளது. இந்த சேவையில்தான் மாலையில் மணிகளை அருகில் கொண்டு வந்து மாலையை பிரசித்தியாக்கும். மாலையின் மணிகள் தனித்தனியாக உருவாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் மாலை என்றால் மணிகளின் நெருக்கத்தில் இருப்பது. இந்த இரண்டு விஷயங்கள் மணிகளோடு மணிகள் நெருக்கத்தில் வருவதற்கான சாதனமாகும். இதைதான் உண்மையானவர், அதாவது நிரூபணம் ப்ரூப் கொடுக்கக்கூடியவர் என்று கூறப்படும். நல்லது. நாலாபுறமும் உள்ள அனைத்து அன்பின் நிரூபணம் கொடுக்கக்கூடிய உண்மையான குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக பரிஸ்தா ஆவதற்கான ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் அனைவர் மீதும் உயர்ந்த பாவனை மற்றும் உயர்ந்த உணர்வு வைக்கக்கூடிய வெற்றி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஒவ்வொரு ஆத்மாவையும் உயர்ந்த பாவனை மூலமாக மாற்றக்கூடிய உலக மாற்றம் செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் வெற்றி அடைபவராகி வெற்றி மாலையின் அருகில் வரக்கூடிய வெற்றி ரத்தினங்களுக்கு பாப்தாதாவின் அவ்யக்த வருடத்திற்கான வாழ்த்துக்களின் கூடவே அன்பு நினைவுகளும் நமஸ்காரம். அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.